ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்னில் வந்து பெப்பர் ஃப்ளேவரும் சில்லி ஃப்ளேவரும் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்னை வந்து நல்லா வந்து உதுத்தி விட்டுக்கோங்க. உதுத்தி விட்டு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த ஓட்டைக்கிண்ணம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஸ்வீட் கார்னை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு நம்ம வந்து ஒரு 3-4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். ஆவியில் வச்சே வந்து வேக வைங்க. தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் கார்ன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு தேவையான அளவு ஸ்வீட் கார்னை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து இந்த அளவு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளேவருக்கு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்லேயே ரெடி பண்ண நெய்யை தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த நெய் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெப்பர் ஃப்ளேவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா தொண்டைக்கு சளிக்கு எல்லாம் ரொம்பவே நல்லது. அதனால் வந்து நாங்கள் எங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வந்து பெப்பர் சேர்த்துக்கிட்டோம். கூடவே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கும் இந்த பெப்பர் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கும் தொண்டைக்கு வந்து ரொம்ப நல்லா இதமாக இருக்கும். சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் அடிக்கடி இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். தொண்டைக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து சில்லி ஃப்ளேவரில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரெடியான பெப்பர் ஸ்வீட் கார்னை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இதுக்கு சில்லி பவுடரும் வந்து உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை தான் வந்து நம்ம கடையில் போய் 30 ருபீஸ்னு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அது வந்து ஃப்ரோசன், ஆல்ரெடி அவங்க வேக வச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் நீங்கள் வீட்டில் வாங்கி நீங்களே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சில்லி ஃப்ளேவரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஃப்ளேவர் கொடுங்க, அது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.